நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன்னை விட்டு விலகி போனதா சண்டிகர்ல இருந்து இங்க வந்தேன். உன்னை விட்டு விலகி போக வேணான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். சிம்பிள். அது மட்டும் இல்லாம நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களை விட்டு ரொம்ப தூரம் இருக்க முடியல. இதே மாதிரி தான் உனக்கும் இருந்திருக்கும், ரைட்? ஏன் இவ்வளோ ஷாக் ஆயிட்ட? நான் ஏதாவது பொய் சொல்லிட்டேனா? எந்த துடிப்பு என் கண்ணில் இருக்கோ, எந்த வலி என் இதயத்தில் இருக்கோ, அதே துடிப்பும் வலியும் உன்னோட கண்ணிலையும் இதயத்திலையும் இருக்கு. என் மேல உனக்கும் காதல் இருக்குல்ல, இல்லையா? விஸ்வா ப்ளீஸ், நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன் நான் உன்னை காதலிக்கிறேன்னு? காதல் சொல்ற விஷயம் இல்லை, மனசால உணர்ற விஷயம். அந்த காதலை தான் நான் உணர்றேன். எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன காதலிக்கிற. விஸ்வா, விஸ்வா ப்ளீஸ், விஸ்வா எனக்காக ப்ளீஸ் நீ என்ன கஷ்டப்படுத்தாத. நீ இங்க இருந்து போயிடு. நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தது உன் கண்ணை மூடல, கண்ணை திறக்க. இப்போ உன் மனசில் இருக்கிறத சொல்லு பார்ட்னர். மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடு. நீ என்ன காதலிக்கிற. விஸ்வா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ப்ளீஸ். என்ன மறந்துடு விஸ்வா. ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. மாலதி, நான் உன்னை கூட்டிட்டு போக வரல, அடைய வந்திருக்கேன். கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் கேட்க வந்திருக்கேன். விஸ்வா பாரு, நான் ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல முடியுங்கிற? யாராவது வற்புறுத்தின ஐ லவ் யூன்னு சொல்வாங்களா? அப்போ நீ நீ ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற விஸ்வா? ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. இதான் உன் முடிவா? சரி, நீ ஒன்று பண்ண. உன் கைய உன் இதயத்தில் வை. அப்பன்னு சொல்லு நீ என்ன காதலிக்கலன்னு. நீ நேரா என் கண்ணை பார்த்து சொல்லு, உன் மனசுல எனக்கான இடம் கொஞ்சம் கூட இல்லைன்னு. நான் இப்பவே போயிடுறேன், திரும்பி வரவே மாட்டேன். எனக்கு தெரியும் உன் உதடு வேணா போய் சொல்லலாம், ஆனா உன் கண்ணு சொல்லாது. உன் தோற்றம் வேணா போய் சொல்லலாம், ஆனா உன் இதய துடிப்பு போய் சொல்லாது. ஏன்னா உன் இதய துடிப்ப என்னால கேட்க முடியும். எனக்கு தெரியும் நீ என்ன உயிருக்கு உயிரை லவ் பண்ற. ஆனா இப்ப கூட நான் உன்னை கம்பல் பண்ண போறதில்ல உன்னோட லவ்வை வெளிப்படுத்துன்னு. ஏன்னா இன்னும் 7 நாள்ல, நெக்ஸ்ட் 7 டேஸ்க்குள்ள நீ நிச்சயம் தானா முன் வந்து உன்னோட புனிதமான காதலை என்கிட்ட சொல்லதான் போற.
ஓ வாயெல்லாம் ஐ லவ் யூன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ரிஷிகேஷை விட்டு போறேன். நீ நிச்சயம் சொல்லத்தான் பாரு. அதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. ஏன்னா இன்னும் 7 நாள்ல நீ நிச்சயம் தானா முன் வந்து உன்னோட புனிதமான காதலை என்கிட்ட சொல்லதான் போற. மாலத்தியும் தாமுவும் இன்னும் எழுந்துக்கல போல இருக்கு. சரி பரவாயில்ல, நான் உங்களுக்காக டிஃபன் ரெடி பண்றேன். இங்க பாரு ஜீவிதா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன கேட்காம அவன் பாட்டுக்கு ரிஷிகேஷ்க்கு கிளம்பி போயிட்டான். விஸ்வா பாட்டுக்கு இங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஆனா நான் எப்படி புரிய வைக்கிறது? மாலதி கிட்ட இருந்து விஸ்வா தள்ளி இருந்தாதான் நல்லதுன்னு. தருண், கிச்சன்ல இருந்து பிளேட் எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ தருண். தேங்க்யூ. எனக்கா இல்ல தருணுக்கா? விஸ்வா, நீ நீ நீங்க வந்துட்டியா? ஆமா. நீ நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? அதனாலதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அண்ணன் சொல்லிருப்பாரு. அப்புறம் அண்ணன் கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்றாராம். அதனாலதான் நான் நீ வந்து எங்களை தானே பார்க்க வந்திருக்க? ஆமா. நீ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணன் சொல்லிருப்பாரு. அப்புறம் அண்ணன் கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்றாராம். அதனாலதான் நான் நீ வந்து எங்களை தானே பார்க்க வந்திருக்க? ஆமா. நீ அண்ணி ப்ளீஸ், நான் இங்க வந்ததுக்காக கோவப்படாதீங்க. என்ன தப்பாவும் நினைச்சிடாதீங்க. எனக்கு தெரியும் அண்ணி, சண்டிகர்ல நான் அந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் என் மனசுல இருந்ததை சொன்னது தப்பு தான். நீ அந்த சுச்சுவேஷனும் தப்பு, நான் அப்படி சொன்னதும் தப்பு. நான் என்ன நினைச்சேன்னா, நான் என்னோட காதலை ரொம்ப வித்தியாசமா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது எப்படின்னா, பேக்ரவுண்ட்ல ரொமான்டிக் மியூசிக், அப்புறம் ஃபோர்கிரவுண்ட்ல நானும் மாலத்தியும். அப்புறம் அப்படியே நாங்க 2 பேரும் எங்க கனவுலகத்துக்குள்ள போயிடுவோம். அண்ணி, யாருமே இல்லாத அந்த இடத்துல நான் என் மாலதி கிட்ட சொல்லுவேன், மாலதி, உன்னோட கண்களுக்குள்ள நம்மளோட காதல் தெரியாது. நம்ம காதல இந்த உலகத்துல யாராலையும் பிரிக்க முடியாது. ஐ லவ் யூ மாலதி. ஐ லவ் யூ so much. உனக்கும் எனக்கும் உள்ள இந்த பந்தம் ஏற்கனவே இறைவனால எழுதப்பட்ட ஒன்று. உன்னால உணர முடியுதா? I love you, Malti. I love you too, Vishwa. சரி விடுங்க, அது கனவு தான். கனவாவே இருக்கட்டும். ஏன்னா என் மாலத்திக்கிட்ட நான் அப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியாது. பரவாயில்ல, எது எப்படி இருந்தா என்ன, இப்ப அவளுக்கு தெரியும்ல நான் அவளை காதலிக்கிறேன்னு. அது மட்டும் இல்லாம நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் மனசுல என்ன இருக்கு. மாலதி,
உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்ல நீ மாலதி என்கிட்ட எதுவும் சொல்லல. அது ஏன்னா நாம ஒருத்தர் அதிகமா நெருங்கிட்டா அவங்க எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை நம்மளாலையும் நிச்சயமா ஃபீல் பண்ண முடியும். அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் எப்படி அவ காதல உணர்றனோ அது மாதிரி அவளும் உணர்வா. இன்ஃபேக்ட் அண்ணா என்ன சொன்னார்னா, சொன்னார் விஸ்வா, அவர் உன்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு என்கிட்ட ப்ராமிஸ் கூட பண்ணாரு. அண்ணி என்ன நம்புங்க, அண்ணா அவர் வாயால எதையுமே சொல்லல. இன்ஃபேக்ட் அண்ணா உங்ககிட்ட எப்படி நல்ல விதமா நடந்து ஒரு நல்ல புருஷனா இருக்கிறாரோ அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி ஒரு நல்ல அண்ணனா இருந்திருக்காரு. இப்போ தயவு செஞ்சு கோவப்படாம ஒரு நல்ல அண்ணியை யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நல்ல அண்ணியை தான் உன்கிட்ட சொல்றேன் விஸ்வா. ப்ளீஸ் மாலதி கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு. விஸ்வா ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, இல்லைன்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல நீ அப்படியெல்லாம் எந்த கஷ்டமும் வந்துடாது. இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது நீங்களும் என் மாலத்தியும் தான். உங்களால தான் என் பாரத்தை இறக்கி வைக்க முடியும். உங்களால மட்டும்தான் என்னையும் என் மாலத்தியையும் சேர்த்து வைக்க முடியும். அண்ணி நான் மாலத்தியை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவ தான் என் வாழ்க்கை. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் மாலத்தி கிட்ட இருந்து தூரமா இல்ல கிட்ட வரணும்னு ஆசைப்படுறேன். அவளை தொலைக்க விரும்பல, அடைய விரும்புறேன். அண்ணி ப்ளீஸ், ஒரு சிஸ்டர் மாதிரியோ ஒரு அண்ணி மாதிரியோ நீங்க எப்படி வேணாலும் யோசிச்சு பாருங்க. ஆனா என்ன தூரமா இருக்க சொல்லாதீங்க. நான் மாத்தியை விட்டு போக மாட்டேன் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, ஐ ரெக்வெஸ்ட் யூ ப்ளீஸ். ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் 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 அண்ணி, ப்ளீஸ் விஸ்வா, நான் ஹெல்ப் உனக்கு பண்ணுங்க. ஜீவிதா கண்ணு, யாரது? தம்பி நீங்களா? ஆமா பாட்டி வணக்கம். பாட்டி நான் இப்பதான் வந்தேன். அதான் அன்னிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதோ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். நல்லா இருப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்லப்பா. எப்படி இருக்க? அண்ணன் வரலையா? தனியாவா வந்திருக்க? அது அண்ணன் பிஸியா இருக்காரு. ஆனாலும் அண்ணனோட மனசெல்லாம் இங்க ரிஷிகேஷ்ல இருக்கப்ப அவர் எப்படி பிஸியா இருப்பாரு? வந்துருவாரு நிச்சயம். என்ன நீ? அப்புறம் நம்ம ஆளுங்களை விட்டு தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? சரியா சொன்னீங்க அங்கிள். நீ உன்னோட முடிய ரொம்ப ஷார்ட் பண்ணிருக்கல? இதென்ன புது ஃபேஷனா சண்டிகர்ல? விஸ்வா தம்பி, உங்க தலைமுடி அடர்த்தியாவும் அழகாவும் இருந்தது. எதுக்காக வெட்டிட்டீங்க? அது ஆக்சுவலி இந்த முறை சண்டிகர்ல டெம்பரேச்சர் 45க்கு மேல போயிடுச்சு. அதனாலதான் நான் யோசிச்சேன் முடிய கட் பண்ணிடலாம்னு. அது மட்டும் இல்லாம பாட்டி எனக்கு ரொம்ப வேர்வையா ஃபீல் பண்ணேன். இப்ப புது லுக் வந்துடுச்சுல. ஏன் அங்கிள் இது நல்லா இல்ல? இல்ல ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்க. ஜீவிதா என்னாச்சு? நம்ம ஹீரோக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடுமா? சரி நீ வா. வினய், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க விஸ்வா கிட்ட உண்மையை சொன்னது சரியில்லை. போக போக என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பெரிய பாட்டி வாங்க, வந்து டிஃபன் சாப்பிடுங்க வாங்க. இல்ல எனக்கு பசி இல்ல. ஏன் பசிக்கல? நேத்து ராத்திரியே நான் பார்த்தேன், நீங்க சரியாவே சாப்பிடல. நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க சரியா சாப்பிட மாட்டீங்க. ஏன்? என்ன வற்புறுத்தாதம்மா, எனக்கு பசிக்கவே இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன் பாட்டி. ஏன்னா அன்பா பரிமாறுறதுக்கு யாரும் இல்ல. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பரிமாறுறேன். என்ன பாட்டி? விஸ்வா எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். உன் முடியெல்லாம் என்ன ஆச்சு? விஸ்வா, உன் எல்லா ஆசையும் நிறைவேறட்டும். உனக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கட்டும். பெரிய பாட்டி டிஃபன். கண்டிப்பா. என் விஸ்வா வந்திருக்கால, என் பசி அப்புறம் என் உயிர் ரெண்டுமே வந்துருச்சு. எல்லாத்தையும் நானே சாப்பிட போறேன்.
எழுந்துருங்க. பார்த்து பார்த்து பொறுமையா. விஸ்வா சொல்லுங்க. கிட்ட வாயே. நீ இப்படி முடி வெட்டி இருக்கிறது ரொம்ப ஸ்டைலா இருக்கு. பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. உன்னைக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்தா அப்படியே மயங்கி விழுத்துடுவா. வாங்க, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். வாங்க. அட கடவுளே, இப்ப விஸ்வா கூட இந்த பாட்டியை சேர்ந்துட்டாங்க. இனி என்ன நடக்க போதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரியா போச்சு. இந்த விஸ்வா வந்ததும் இந்த வீட்டையே ஒரு வழி பண்ணிட்டான். இதை நான் எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அவனை எப்படி வெளியில அனுப்பணும்? ஆனா இப்போ திடீர்னு அவன் ஏன் இங்க வந்தான்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். பாட்டி என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. வெளியே போய் பாப்போம். வீடு பூரா ஏன் இவ்ளோ சைலண்டா இருக்கு? வீட்ல ஒருத்தரோட சத்தம் கூட கேட்கலையே. விஸ்வா வந்தது இவ்ளோ சாந்தியா? ஒருவேளை விஸ்வா திரும்ப போயிருப்பானோ? அக்கா ஒருவேளை அவனை திட்டி சண்டிகருக்கே திருப்பி அனுப்பிட்டாங்களோ? என்ன இது விஸ்வா? ஒரு பக்கம் பொண்ணு, அதுவும் நோயாளி. யாராவது இப்படியா பயமுறுத்துவாங்க? நோயாளியா? அதுவும் நீ நோயாளியா? ரவுடின்னு சொல்லு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ என்ன பார்த்ததும் சந்தோஷப்பட்டல? அதாவது நான் இங்க வந்துட்டேன். So are you happy? எனக்கே சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா சரி விடு, அதை எப்படியும் நீயா வந்து சொல்ல போற. ஆக்சுவலி நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, வரியா? போலாமா? கம், மறந்துடாத. 7 days I'm waiting. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க, சாப்பிடுங்க. விஸ்வா தம்பி, நீங்க ரிஷிகேஷுக்கு ஏதாவது வேலையா வந்தீங்களா, இல்ல சுத்தி பார்க்க இங்க வந்தீங்களா? பாட்டி, அது என்னன்னா, ரிஷிகேஷ்ல உள்ளவங்கெல்லாம் அழகா இருப்பாங்க. அதனாலதான் நான் அணியையும் மாதியையும் பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ரிஷிகேஷ்ல உள்ள பொண்ணுங்க உண்மையிலேயே ரொம்பவே அழகா தெரிவாங்க. ஏன்னு தெரியல, நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். மாலதி, தண்ணி குடிமா. கிடைச்சிட்டா. உங்களுக்கு ஏத்த பொண்ணு விஸ்வானா, உங்களுக்கு ஏத்த மாதிரியே இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா. இந்த ஊர்லயே அந்த பொண்ணு தான் ரொம்ப அழகா இருப்பா. விஸ்வானா, யாருப்பா உனக்கு தெரிஞ்ச பொண்ணு? அதான் பாட்டி, நம்ம வீட்டு வேலைக்காரி கண்ணம்மா, அவங்களோட பொண்ணு தான். தெரியாதா? அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல யோகியமான மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாங்க. அதான் யோகியமான மாப்பிள்ளை வேணும்னு கேட்ட உடனே எனக்கு விஸ்வானந்த் தான் ஞாபகம் வந்தாரு. இவரை விட்ட வேற யாரு இருக்கா? முட்டாள் அறிவு கட்டவனே, இவன் ஜீவிதா புருஷனோட தம்பி, பெரிய பணக்கார விட்டு புள்ள. அவன் விஸ்வாவோட தகுதிக்கு வேலைக்கார பொண்ணையா கட்டுவான்? ஏ மோகன், உன் பிள்ளைக்கு மண்டையில கொஞ்சம் கூட மசாலாவே இல்ல போல் இருக்கு. பாட்டி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க.
நம்ம விஸ்வாக்காக நான் ஒரு அழகான பொண்ணை இங்க தேடுறேன். அவளை தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவதான் இங்க பக்கத்துல இருக்காளே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம பக்கத்துலன்னா அக்கம் பக்கத்துல அடுத்த ஊர்ல தேண்டா கிடைக்க போகுது. அப்புறம் விஸ்வா, நீ ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டா சொன்ன. ரிஷிகேஷ்ல இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப அழகாவும் குணத்தோடையும் இருப்பாங்கன்னு. ஆமா அங்கிள், ஜீவிதாணி மாதிரியும் மாலதி மாதிரியும். அட, இவங்கள பத்தி நீ எவ்வளவு பெருமையா சொன்னாலும் அதெல்லாம் கம்மிதான். தம்பி, நீங்க ரிஷிகேஷ்ல இருக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இதுல உங்க விருப்பம் என்ன? எங்களுக்கு அதை சொன்னா நாங்களும் பொண்ணு பார்க்க ஆரம்பிப்போம்ல. பாட்டி அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு கிடைச்சிட்டாங்க. எப்பவுமே என் பார்வையிலே இருக்கிறாங்க. மாலதி மாலதி மாலதி.